Hello everyone, welcome to Jam சமையல். இந்த வீடியோவில் முந்திரி பருப்பு, சர்க்கரை இரண்டு பொருட்கள் மட்டுமே வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி காஜு கட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காஜு கட்லி பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான பொருள் முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பை முதல்ல பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதற்கு ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை பொடி பண்ணும்போது பல்ஸ் மோடில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது முந்திரி பருப்பை பொடி பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதற்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் 1 கப் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் சர்க்கரை சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். சர்க்கரை பாகில் ஒரு கம்பி பதம் வர்றது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது சர்க்கரை பாகில் ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா இதில் பொடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சர்க்கரை பாகில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். முந்திரி பருப்பு சர்க்கரை பாகோட முழுவதுமாக சேர்ந்து பேனில் ஒட்டாமல் வர்றது வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது முந்திரி பருப்பு சர்க்கரை பாகோட சேர்ந்து பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு. அவ்வளவுதான். அடுத்ததாக இதை கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு நெய் தடவின பட்டர் பேப்பர் இல்லாட்டி கவர் மேலே ஸ்பேச்சுலா வச்சு பரப்பி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே சுவையான காஜு கட்லி 2 பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.